ஒரு கேள்வி சகோதரி கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தார். கோயம்புத்தூரிலிருந்து ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், விளக்கம் தேவை. சரி, இது ஒரு பிரசித்தமான பழமொழி. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அப்படி சொல்லும்போதே அப்படி செய்கிறது தப்பு என்பது துணிக்கணும் அந்த குரலில். என்ன இப்படி படிக்கிறதெல்லாம் ராமாயணம், இடிக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில், என்ன பண்ணிகிட்ருக்க? அதாவது உன்னுடைய சொல்லுக்கும் உன் செயலுக்கும் சம்பந்தமில்லாது நேர்மாறாக இருக்கின்றது. நீ புறத்திலே ஒரு நல்லவன் போன்ற வேஷம் போட்டு கொள்கின்றாய், ஆனால் உன் செயல்பாடுகளோ நேர்மாறாக இருக்கின்றன. படிக்கிறது ராமாயணம், ராமனின் கதையை, ராமனின் வாழ்க்கையை, வரலாற்றை நீ படிக்கின்றாய், கற்கின்றாய். கற்பார் ராமபிரானை என்று கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். அப்போ நீ ஏதாவது படித்தா ராமாயணம் தாயா படிக்கணும், அதாயா உனக்கு நல்லது என்று சொல்கிறாங்க. அப்படி நீ படிக்கிற. ஆனால் படிச்சுட்டு உன் மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நான் ராமதாசனாக இருப்பேன்னு வர்றதுக்கு பதிலாக படிக்கிறத மட்டும் படிச்சுட்டு பேசுறது வேணாலும் ராமரை பற்றி பேசிட்டு நீ என்ன காரியம் பண்ணுற? இடிக்கிறது பெருமாள் கோயில். ஹே, பக்தன் கோயிலை இடிப்பானாயா? பாழடைந்து கொண்டு இருக்கிற கோயிலை புதுப்பிப்பான். அப்படித்தானே மாணிக்கவாசகர் பண்ணினான்னு பார்த்தோம், அப்படித்தானே திருமங்கை ஆழ்வார் பண்ணினான்னு பார்க்குறோம். அப்போது பக்தன் என்றால் நீ கோயிலை வளர்த்தெடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் களைகளை எல்லாம் நீக்கணும், உழவாரப்பணி செய்யணும். அந்த கோயில் ரொம்ப க்ஷீணமடைஞ்சிருந்தால் அதற்கு பொருளுதவி செய்து அதில் பூஜை 3 காலம் 6 காலம் பூஜை நடக்கிறதுக்கு செய்யணும். வேணுங்கிற எண்ணெயை கொடுத்து விளக்கரிக்கணும். பூஜை 3 காலம் நெய்வேத்தியம் ஒழுங்காக நடக்கணும், பூஜை நடக்கணும், பக்தர்கள் வந்து போகணும். இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினா நீ பக்தன். அப்படி பண்ணாமல் கோயிலை இடிக்கிற வேலையை செய்கிறியே. அப்போது பக்தன்கிறதுக்கு அடையாளம் என்ன? அந்த கோயிலை நீ பாதுகாத்து அங்கே பூஜைகள் எல்லாம் முறைப்படி நடந்து பல பேர் அங்கு வந்து வழிபட்டு இறையருளை பெற்று அந்த ஆலயமும் இறையருள் தேங்கி நிற்கின்ற ஒரு தடாகமாக, அருள் தடாகமாக இருக்கும்படி செய்யணும். அதுதான் பக்தனோட லட்சணம். அதை விட்டுவிட்டு ராமாயணத்தை படிக்கிறேன்னு வெளியில் ஷோக்கு காமிச்சிட்டு நீ என்ன பண்ணுற? கோயிலை போய் இடிக்கிறியே என்பது இந்த பழமொழியினுடைய மேலோட்டமான பொருள். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல். மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, வெளியில் வேற ஒரு நல்ல எண்ணத்தை காமிச்சிக்கிறது. பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வெளியில் நல்லவனாக உலகுக்கு காமிச்சு கொண்டு தப்பு பண்ணுவது. அதைத்தான் இந்த பழமொழி குறிக்கின்றது. இப்போது இந்துக்களில் பெரும்பாலோர் நம்ம எல்லாரும் தான் இந்துக்கள்லாம் யாரையோ நினச்சிக்கப்படாது. நம்ம எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலும் இந்த தப்புக்கு தான் ஆளாகி இருக்கோம். எப்படி நீங்கள் எங்களை குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போது படிக்கிறது ராமாயணம், நாம் என்ன செய்கிறோம்? நம்மில் பெரும்பாலோர், இப்போ சத்சங்கத்துக்கு வந்திருக்கு நம்ம எல்லாருமே வச்சுக்கலாம், பெரும்பாலோர் இல்லை, பொதுவாக ஹிந்து சமுதாயத்தில் இன்றைக்கி கோயில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா அப்படி தான் தோணுது. பெரும்பாலும் கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்னா, எதுக்கு? சரி, நீ எனக்கு இந்த கஷ்டம் தீங்கணும், இந்த நல்லது நடக்கணும், ஏதோ ஒரு பிரார்த்தனையோடு கோயிலுக்கு போகிறோம். அப்போ ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பித்து என்ன பகவானுடைய திருவருளை பெற்று என் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று நீ கோயிலுக்கு போகிறாய். சரி, அது தப்பு இல்லை, வேறு வழியில் போயிடாமல் இப்படி பண்ணுறியே. அப்போது வாழ்க்கையில் அவனுக்கு பொருள் வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், அது வேணும், இது வேணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட போனாலும் கூட பரவாயில்ல, கடவுள்கிட்ட போ, வேறு எதுட்டையும் போயிடாத. சரி, நீ கடவுள்கிட்ட வர, ரொம்ப சந்தோஷம். அப்படி போகிற உனக்கு அந்த கோயிலினுடைய பாதுகாப்பு, அதில் பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நம்ம போய் கோயில் இடிக்கணுங்கிறது கிடையாதுங்க. ஒருத்தன் வந்து இடித்தா நம்ம சும்மா இருந்தால் அது நமக்கு பொறுப்பு தானே. இப்போ கோயிலுக்கு எத்தனை விதமான ஆபத்துக்கள் இருக்கின்றன. கோயிலுக்கு மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு சொத்து எழுதி வச்சாங்க. எல்லாம் முறையாக நடக்கிறதா? அதை நம்ம பார்க்குறோமா?
அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோமா? அப்போ நம்ம படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி தானே நாம் இருந்துகிட்ருக்கோம். இந்த சனாதன தர்மம் நமக்கு எத்தனை தத்துவங்களை, தர்மத்தை சொல்லி வளர்த்திருக்கிறது காலங்காலமாக. நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் பின்பற்றி அவர்கள் ஆனந்தமாக நல்லபடியாக வாழ்ந்து மறைந்தார்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே அப்படின்னார் பாரதியார். அவர்கள் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறக்க காரணம் இந்த சனாதன தர்மம். இந்த ஆலயங்கள் அவற்றுக்கு சின்னங்கள். அந்த ஆலயங்களை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை உருவாக்கிய, உங்களுடைய அற்புதமான கடந்த காலத்தை உருவாக்கி கொடுத்த, உங்களுடைய பண்பை நிலைநாட்டிய, நீ இன்னான்னு ஒரு அடையாளத்தை கொடுத்த இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதை நாம் நம்மளுக்கு கேட்டுக்கணும்ல. நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. சனாதன தர்மம் என்பது ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்கிறோமா, தொலைத்து விடுகிறோமா? அதை சிந்திக்கணும். இந்த படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது இந்த உண்மையைத்தான் இந்துக்களாகிய நமக்கு போதிக்கின்றது என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னையின் அருளாலே இனி கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் அனுப்புங்கள். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். எனக்கு ஒரு சின்ன கருத்து அம்பா. சொல்லுங்கம்மா. அம்பா, நீங்க சொன்னீங்கல்ல அம்பா, நோய் அப்படிங்கிறது வந்து அர்ஜுனனுக்கு வந்து எப்போ கிருஷ்ணன் வந்து மருந்து கொடுத்தாருன்னு, போர்க்களத்துல அவருக்கு வந்து ஒரு மன சஞ்சலம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையான நோய் தானே. அதுக்கு வந்து மருந்து கொடுத்தது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தானே அம்பா? அது வந்து சைக்கலாஜிக்கல். இங்க சொல்றது உடலை வருத்துற நோய் தான். இங்க பாடல்ல குறிப்பிடுவது உடலை வருத்தும் நோய் தான். இது வந்து மனசை வருத்தின நோய். அதை அவர் போக்குகிறார், சந்தேகமே இல்லை. உடலை வருத்தும் பிணிக்கும் அவர் மருந்து கொடுப்பான்னு சொல்றார். அதெல்லாம் செஞ்சிருப்பார். எப்படின்னா, அந்த போர் பகலெல்லாம் போர் முடிஞ்ச அப்புறம் ராத்திரி திடீர்னு பார்த்தா கண்ணனை காணாம போயிடுவாராம். எங்க இருக்காருன்னு தெரியாராம். என்னன்னு பார்த்தா இந்த குதிரை, அவர் தேர் ஓட்டுறாருல, அந்த குதிரைகளை எல்லாம் அழைத்து போய் அதுக்கு நிறைய குளிச்சு விட்டு நிறைய தீனி வச்சு அதுக்கு வேண்டிய சுசுறுஷையெல்லாம் பண்ணுவாராம். அப்ப அவருக்கு வந்து உடம்பையும் கவனிக்க முடியாது. அதுக்கு சொல்றேன். அப்ப ஒரு சாதாரண பிராணிக்கு கூட அவ்வளவு தூரம் கவனிக்கிறார்ல. அப்ப அதுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சிருப்பார். அத மருந்தும் அவருக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு. அதைத்தான் அவர் மீன் பண்றார். பிசிக்கல் டிசீஸ் வந்தா அதுக்கான மருந்து கொடுப்பான் அப்படிங்கிற. அப்புறம் வந்து நம்ம சாதாரணமா ஒரு நண்பனா இருந்து ஒரு தோழனுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு உதவி பண்றோமோ இல்ல ஒரு ஒரு சாரரை மட்டும்தான் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு செகண்ட் அவங்கள மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து 2 பேரையும் வந்து போக்கஸ் பண்ணிருக்காங்கிறதுனாலதான் 2 நிமிடம் வந்து எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது. அதாவது அது தன்னுடைய சகோதரியையும் நினைச்சிருக்காங்க, அர்ஜுனனையும் நினைச்சிட்டு 2 பேருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை தேரை ஓட்ட சொன்னதுனால இந்த இடத்துல 2 நிமிட பொழுது அப்படின்னு எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படியும் சொல்லலாம். எதிரி அப்படின்னு பார்க்கும்போது எதிரியை வந்து வெல்லணும் அப்படிங்கறத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால ஒரே க்ஷணப்பொழுதுல வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. இங்க 2 பேரையும் சிந்திக்கணும் அப்படிங்கறதுனால 2 க்ஷணப்பொழுது வந்து அவர் எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சும்பா. சரி, இன்னொரு இடத்துல அரட்சணம் போருன்ட்டாரு. ஒரு இதுதான் அந்தந்த சூழல் கேட்ட மாதிரி. அவருக்கு வந்து உடனே எல்லாம் தெரியுது, அவர் சர்வஜன், எல்லாம் அறிந்தவர் இல்லையா. அப்படி சூழலுக்கு ஏற்ப அது வெளிப்படுகிறது. அம்பா நமஸ்காரம். அம்பா, அம்மா, இப்போ பாரதியார் பாட்டுன்ற அந்த லெவல் போய் ஒரு கிருஷ்ணானுபவத்துல மூழ்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பாரதியாரின் வெற்றிமா. அதுதான் பாரதியாரின் வெற்றி. நான் இவ்வளவு ஆழ்ந்து படிச்சது இல்ல பாரதியார் பாட்டு. இது வாய்ப்பு அம்பா. 23 பாட்டுலயும் நாம அப்படி தோய அந்த கிருஷ்ணானுபவம் நமக்கு கிடைக்கும், விதவிதமா கிடைக்கும். அந்த பாவங்கள் பாருங்களேன். அதாவது பொதுவா வந்து பக்தியில 4 பாவங்கள் சொல்லுவாங்க இல்லையா? தாசிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மதுர பாவம். அதுக்கு மேல இவர் இதுல எத்தனை கொடுக்குறாரு பாருங்க.
சீடன், சேவகன், என்ன அரசன் எல்லாம் வருது. அப்படி அத்தனை நிலைகளை அவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, அருட்கவிஞர். அவரே ஒரு ரிஷி, சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஒரு திறமசாலியான கவிஞர் இல்லை, அவர் அருள் திறம் வாய்ந்த கவிஞர். அதனால நம்மளுக்கு அத அந்த கிருஷ்ணானுபவத்தை கொடுத்துடுறாரு. அது சின்ன விஷயமே இல்லை. பார்த்தா அவர் சக்தி சக்தி சக்தின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இங்க பார்த்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார். என்ன அவரு சக்தி மைந்தனா கண்ணதாசனான்னு தெரியல. அப்படி இருக்கார். அப்புறம் அந்த யுகத்துல திரேதாயுகம், கிருத்தயுகம், அந்த யுகத்துல ராமரோ கிருஷ்ணரோ பொதுமக்கள் நடுவுல இருந்திருக்காங்க. சோ பொதுமக்கள் எல்லாருமே பார்த்திருப்பாங்க அவங்கள. ஆமாமா, கடவுளாவே அவங்கள தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏன் வரது? கடவுளா தெரிஞ்சிருக்கிறது. இப்போ ஏன் இதுல கடவுளா தெரிஞ்சிருக்குங்கிறது சொல்ல இல்ல கடவுளா தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஏன் இல்லன்னு கேக்குறாங்க அவங்க. இல்ல இதை ஒண்ணு சொல்லிடுறேன், அப்புறம் அடுத்த கேள்விக்கு வரேன். ராமபிரானை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ராமர் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர் அவதாரம் என்று 12 ரிஷிகள் மட்டுமே அறிந்திருந்தார்கள். மற்ற எல்லோரும் ஒரு நிறை குணம் உடைய நல்ல ராஜா, நல்ல மகன், நல்ல குடிமகன், நல்ல ஆளக்கூடியவன், நண்பன், இப்படித்தான் நினைச்சாங்களாம். அவருடைய தெய்வீகத்தை உணர்ந்தவள் 12 ரிஷிகள் தானா. அப்ப மக்கள் ஒரு நல்ல ராஜா, நமக்கேத்த ராஜா அப்படின்னு மட்டும்தான் அவரோட கனெக்ட் வச்சாங்களாம். அப்படி கிருஷ்ணரை அவர் தன்னை கடவுள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் காமிச்சிருக்கிற மாதிரிதான் சொல்றாங்க. சூழல் அப்படி இருந்தது காமிச்சார், சூழல் அப்படி இருந்தது காமிச்சார். ராமர் காமிக்கிறார், ஆனா காமிச்சிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சத்தம் போடாம போய்க்கிறார். இப்ப உதாரணமா ஜனஸ்தானத்துல, அதாவது அவர்கள் பஞ்சவட்டியில அங்க இருக்கும் பொழுது முதல்ல படைகளை அனுப்புறான் அங்கே. அதாவது இந்த எல்லைப்புறத்துல காவல் காக்கிறதுக்காக படைகளை வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ராவணனுடைய படைகளா கரண் தூஷணன்கிற அரக்கர்கள் இருக்காங்க, அவர்களுடைய படையெல்லாம் வருது. அதெல்லாம் இவர் அப்படிங்கிறாராம். அந்த ஹூங்காரத்திலேயே அந்த கோபமா அவர் காத்த ஊதுல எல்லாம் அப்படியே எரிஞ்சு போடுறாங்க. அப்படி இல்லை அவர், அப்படியும் பண்றாரு அவர். அதே மாதிரி இப்ப ராமராவண யுத்தம் நடக்கும் போது மூலபலப்படைன்னு சொல்லி ரிசர்வ் போலீஸ் மாதிரி அவன் வச்சிருக்கான் நிறைய, எல்லாம் பூமிக்கடியில இருப்பாங்களாம் அந்த வீரர்கள்லாம். அவர்கள் அவர் அவசரம்னா தான் கூப்பிடுவாங்களாம். அப்ப இந்த படைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அதனால அவன் இந்த மூலபலப்படையை கூப்பிடுறான் ராவணன். அந்த மூலபலப்படையைத்தான் ஹூங்காரத்தாலேயே எரிச்சிடுறார். ஒத்தொத்தரா அம்பு விட்டெல்லாம் கொல்லல, ஹூன்னு சொல்லி எல்லாரும் எரிச்சிடுறார். இந்த கர தூஷனுக்கு எப்படி பண்ணுவார்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவர் ஒரு வீரனுக்கிட்ட ஒரு ராமர் போய் சண்டை போடுவார், அதே ராமர் இன்னொரு வீரர்கிட்ட, அப்படி எல்லாருக்கிட்டையும் அவர் தன்னை அத்தனையா பிரித்து கொண்டு அத்தனை பேர் கூடயும் சண்டை போடுவாரான். இப்படி சில இடங்கள்ல அவர் தன்னுடைய இதை காட்டுறார். மற்றபடி அவரை ஒரு நிறை மனிதனாகத்தான் எல்லாரும் பார்த்தாங்க. இவர் இப்ப சில நாட்களே ஆன குழந்தைகிட்ட இந்த பூதனை வரான்னா இவர் எப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா? காரியம் எவ்வளவு இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ரொம்ப ஒரு அதிசயமான முறையில தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறார். அப்ப அவருடைய தெய்வீகத்தை காட்டுகிறார் அப்படின்னு நம்ம கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில அந்த பிறந்த நாள்ல இருந்து பாக்குறோம். அதுதான் ஒரு அற்புதமான அவதாரம். அதுதான் இவர் குருதேவர்கிட்ட நரேன் சொல்றார், கிருஷ்ணர் நிஜமாவே அப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொல்ல, ஒருவேளை 2-3 பேரை எல்லாம் சேர்த்து போட்டு மொத்தமா ஒரு கிருஷ்ணன் சொல்றோமோ. அதாவது ஆமா, அதாவது உங்களுக்கு இந்த கோகுலம், பிருந்தாவனம் இதெல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இவர் மதுரால இருந்து துவாரகையில போய் அதெல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. ராஜா அந்த சர்க்கிள்லயே இருக்கிறார். அப்புறம் பார்த்தா கீதையை உபதேசிக்கிறார். அப்ப இங்க 3 விதமான ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. வெவ்வேறு ஆளை எல்லாம் சேர்த்து ஒரு ஆளை சொல்றோமோ, இது ஒரு கற்பனை மொத்தத்துல அப்படி எல்லாம் கேட்கிறார் நரேன். அதுக்கு குருதேவர் சொல்றார், கற்பனையாவே இருந்துட்டு போட்டுமே, இப்ப என்ன. அப்படி ஒரு நிறை மனிதனை வியாசருடைய கற்பனையில தான் அவர் வந்திருக்கிறார். அப்ப வியாசர்கிட்ட அந்த உயர்வு இருந்திருக்குல்ல. அவர் சொன்ன கீதை அவரே கற்பனையா இருக்கலாம், ஆனா அந்த கீதையை சொல்ற தத்துவம் கற்பனையா, அதனால அவர் கற்பனையா இருந்தால் நமக்கு கவலை இல்லைன்னுட்டார் குருதேவர்.
அந்த சொன்ன தத்துவத்தை பாரு. அது இன்னைக்கும் வாழ்க்கைக்கு, இயற்கைக்கு, இறைவனுக்கு பற்றின உண்மையை நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது. அதனால நீ கற்பனைன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்றார். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, அவர் சொன்ன கீதை பார். ஆனா நான் அவருடைய வாழ்க்கை 3ம் இல்லை, அவர் 3 in 1 வேணா வச்சுக்கோ. அவர் அவர் 3 இல்லை, 1000 in 1 எத்தனை வேணா வச்சுக்கோ. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவதாரம் அது. அதனால நான் பூரணமா நான் நம்புறேன்ப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ கீதை மட்டும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்ரீராமகிருஷ்ணர். அது மாதிரி இது ஒரு அற்புதமான அவதாரம். அதனால சில இடங்களில் நம்முடைய நம்பிக்கைக்கே சோதனை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு அசாதாரணமான தன்மைகள் கொண்ட அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண பகவான். ஆனா துவாரகை இப்போ இருக்கு அப்படின்னு அது சர்ச் பண்றதுக்கு தண்ணிக்கடியில இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப சர்ச் பண்ண ஒரு டீம் போயிருக்காங்க அப்படின்னு பேப்பர்ல நியூஸே வந்தது. அதுல அப்படியே எல்லாமே நிறைய இந்த அரண்மனைகள் அதுகள் எல்லாமே இருக்காமே தண்ணிக்கடியில. புல்லாங்குழல் கூட ஏதோ எடுத்திருக்கிறதா சொல்லி காட்டுறாங்க. அது என்னன்னு உண்மையா என்னன்னு தெரியல. அப்படியா? அதை நான் பார்க்கல, தெரியல எனக்கு. புல்லாங்குழல் அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பிருந்தாவனத்திலேருந்து வரும்பொழுது அத உடைச்சு போட்டு வந்துருவாராம். வந்த உடனே இனிமே இந்த புல்லாங்குழலுக்கு வேலை இல்லை, ராதை விட்டு தள்ளி வந்தாச்சு, கோபிகைகளை விட்டு விலகி வந்தாச்சு, இனி யாருக்காக இதை வாசிக்க போறேங்கிற மாதிரி அதை உடைச்சிருவார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நாம அழகா வயசான காலத்திலே அவர் பசு பின்னாடி இருக்க புல்லாங்குழல ஊதுற மாதிரி தான் நாம கற்பனை பண்றோம். அதான் சொல்றேனே, இதுல எது உண்மை, எவ்வளவு தூரம் உண்மை, அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்முடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலா ஒரு பெரிய பொருள் இருக்குங்கிறதே பெருசு. அப்படியே ஆனந்தமா இருப்போமே. ஆமா, எனக்கு ஒண்ணு பாரதியார் இவ்வளோ அர்ப்பணிப்போட அவர் மேல பக்தி செலுத்தி இவ்வளோ பாடல் வருதுன்னா அவர் அவ்வளோ ஒரு பக்தியோட இருந்திருக்காரு. ஆனா ஒரு நொடியாவது யோசிச்சிருப்பார்ல, நம்ம வறுமையில ஏன் அவர் கண்ணன் நமக்கு கை கொடுக்கல அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருப்பாரு தானே. அவர் தனக்காக அப்படி பண்ணின மாதிரி நமக்கு தெரியல வாழ்க்கையில. ஆனா ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு, அவருடைய நண்பர்கள் ஒருவர் நீலகண்டன் அப்படிங்கிறவர், அவரும் இங்கே திருநெல்வேலி பக்கம்தான் ஏதோ பிறந்தவர். பாரதியார் பாண்டிச்சேரியில் இருக்கார். இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் யாருமே இந்த சுதந்திர போராட்டத்திலேருந்து தப்பிக்க முடியாது, கொஞ்சமான உண்மையான தேசபக்தி உள்ளவங்களுக்கு. அதனால அவரும் இருக்கார். அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அரவிந்தரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் மறைவா புரட்சிகரமான காரியங்கள் எல்லாம் செய்யறார். அதுல ஏதோ ஒரு கட்டத்துல அந்த சீக்ரெட்டா வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிற காரியம் கொஞ்சம் முன்னாடியே வெளிவந்துருது. அதனால பிரிட்டிஷார் இவங்களெல்லாம் அடக்குமுறை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்போ இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி சிறையில இருக்கார். அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வர்றார். பல நாட்கள் சாப்பாடு இல்லாம அப்படியே தாடி முளைச்சு ரொம்ப ஒரு மாதிரி வர்றார். பாண்டிச்சேரிக்கு வந்துடுறார். தன்னுடைய நண்பர் பாரதியாரை பார்க்க வர. பாரதியாருக்கே அடையாளம் தெரியல. அப்ப அவர் சொல்ல, நான் சாப்பிட்டு இத்தனை நாள் ஆச்சு, சாப்பாடு கொடுன்னு யாரோ பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டேன், பிச்சைக்காரன் மாதிரி. அப்புறம் தான் பார்த்தா எனக்கு தெரியலையா, நான் உன்னுடைய நீலகண்டனே ஓன்னு சொல்லிட்டு. அப்பத்தான் அவர் பாடுறார், தனியொருவனு குணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடும். தன்னுடைய பசிக்கு அவர் கேட்ட மாதிரி தெரியல, ஆனா அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்ன உடனே இவ்வளவு ஒரு நல்ல ஆத்மாக்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவர் அந்த அந்த வருத்தம் அப்படியே கோபமா பொங்கி, தனி ஒருவன் குணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு வருது. அதனால அவர் அதாவது அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு தனக்காக கவலைப்படவே முடியாது. ரொம்ப நேரத்துக்கு வந்தா அப்படி ஃபிளீட்டிங்கா போயிருக்குமா இருக்கும், அது ஒரு பெருசாவே இருக்காது. அதான் யாராவது 10 ரூபா கொடுப்பாங்களாம், சரின்ட்டு அன்னைக்கு வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லுவா, சரின்னு அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு தடவை ஒருத்தர் ரூபாய் கொடுக்குறார், அதை வச்சு அரிசி எல்லாம் வாங்குறாங்க. அவங்க வீட்டு முற்றம் பாண்டிச்சேரியில அந்த வீட்டுல இப்ப ஒரு இது நினைவிடமா வச்சிருக்காங்க, போயிருந்தோம். அந்த முத்தத்துல இருந்துட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த அரிசியெல்லாம் போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாத்தின்னு ஒண்ணு கொத்துறதை பார்த்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு அதுக்கு சோற கொடுக்கணும், இவ காக்கை குருவி கூப்பிட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் அவருக்கு தோணவே தோணாது.
நான் எப்படியோ என் பிள்ளைகளுக்கு எப்படி சோறு வேணுமோ அதை மாதிரி இந்த காக்கைக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடியவர். அதனால எனக்கு கிடைக்கலையேங்கிறது எண்ணம் இருக்காது, உனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தான் அவர் நினைப்பார். அதுல ஒரு அலாதியான மனநிலை. நாம நம்ம சர்க்கிள்ல இருந்து இன்னும் வெளியில வரல, சுயநலம்ங்கிற சர்க்கிள்ல இருந்து. அவங்க எல்லாம் அந்த சர்க்கிளுக்குள்ளேயே வரல, எங்கேயோ இருக்காங்க. சுவாமி விவேகானந்தருமே மிக பணக்காரரா இருந்த போது கூட அவருக்கு வறுமையான பிறகு கூட அவரு மத்தவங்களை பத்தி தானே அழுதுருக்காரு. அவர் எனக்கு வேணும்னு ஒரு தடவை கூட சிந்திச்சது கிடையாது இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சில தான் இருந்திருக்காங்க எல்லாருமே. நம்மளால எப்படி அடையறதப்பா? நம்மளால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாம இருக்கும். அது அந்த நிலை வருமா? அந்த நிலைக்கு நாம எவ்வளவு தூரம் ஏங்குறோங்கிறது பொறுத்து. நாம உண்மையா ஏங்கினா அது வரும். அந்த மாதிரி இயக்கத்தினுடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்ப அது விரைவிலோ தொலைவிலோ கிடைக்கும். அதனுடைய ஏன் அப்படின்னா, அது ஒரு உயர்ந்த நிலைங்கும் போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நாம தகுதியா இருக்கணும். அதனாலதான் நாம தான் டைம் எடுத்துக்கிறோம், இல்லாட்டா அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அதாவது 4வது அத்தியாயத்துல சொல்றார், 4வது அத்தியாயம் தான் நினைக்கிறேன், கீதையில சொல்றார், பல பேர் இப்படி உண்மையை அடைந்து மோட்சம் அடைந்திருக்கிறார்கள்ங்கிற. பொதுவா நமக்கு எண்ணம் என்ன? கடவுள் மீது பக்தி செலுத்துவது, உலக பற்றுக்களை விடுவது, மோட்சம் அடைவதுங்கிறதுலாம் ஈஸி இல்லைன்னு நினைக்கிறோம்ல. ஒரு கோணத்திலேருந்து பார்க்கும்போது, நம்மள மாதிரி குறை நிறைகள் உள்ளவங்க கோணத்திலேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா எத்தனை பேர் இந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து எத்தனை பேர் முக்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த உயர்நிலைக்கு வரக்கூடிய ஜீவர்கள் பக்குவமாகும் போது அவர்களுக்கு அது கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பக்கம் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம நுழையணும். நமக்குள்ள அந்த தகுதி வரும்போது நமக்கு அது நிச்சயம் கிடைக்கும். அது அவரவர் இயல்புக்கேற்ப நடக்கும். இப்ப கண்ணனே எல்லா இயல்புகளுக்கும் இடமா இருக்க, நாம ஏதோ ஒரு இயல்பு தான் நம்மகிட்ட ஓங்கி நிற்கும். அதுக்கேற்ப நமக்கு அது வடிவெடுக்கும். அந்த ப்ராசஸும் நமக்குள்ள அதுக்கு ஏற்ப நிகழும். அந்த திருவருளும் கிடைக்கும். அந்த உயர்வு மேன்மை நமக்கும் நிச்சயமா சொந்தமாகும். நம்ம எவ்வளவு தீவிரமா அதை நாடுறோமோ அதை பொறுத்து. ஆனா அதற்குண்டான தியாகங்கள் பண்ண நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்டமுட்ட போனோம்னா நம்ம மனசு சுயநலத்தை தான் காட்டும். ஐயா என்ன இப்படி நினைக்குது அப்படின்னு நம்மளுக்கே வெக்கமா இருக்கும். இப்போ நம்ம ஏங்குறோம்ல, இது நல்லா இருக்கே, நம்ம இப்படி எல்லாம் இருக்க மாட்டோமா அப்படிங்கிறோம். இது மனசு நல்லா இருக்கிறது கிடையாது. ஆனா கொஞ்சம் ஏதாவது இந்த உலக சுகங்கள் அது இதுன்னு வரும்போது இதே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தோண்டிடும். அப்ப இந்த சுயநலம் தலை தூக்குது. அப்பதான் நம்ம கண்ணனை நினைச்சு அதை வெல்லணும். உடனே எல்லாரும் நமக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டிடுவாங்க. இப்படி யாராவது கிறுக்கு பண்ணுவாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நாம அதை பொருட்படுத்தாம நம்ம அப்போ அதாவது மனசாட்சி நல்லது சொல்லும், மனசு ஆசையின் வழியை காட்டும். தைரியமா நம்ம மனசாட்சியின் வழியில போக போக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் போக போக நமக்கு அது கிட்டும். அப்ப அவர் நமக்கு அந்த நம்மளை தயார்படுத்துறதுக்காக அந்த சோதனைகள் வைக்கிறார். கொடுக்க கூடாதுன்னு இல்லை, நம்ம தயாரா இருக்கணுமே, அதுக்காக அவர் சோதனைகளை வச்சு நம்மளை தயார்படுத்தி எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனா நமக்கு நிச்சயம் சாத்தியம்தான். அதுக்காகத்தானே நம்மளை இந்த உலகத்துல படைச்சு இத்தனை லீலையெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருள் என்ன? ஜீவர்களை பக்குவப்படுத்தி தனக்குரியவராக ஆக்கி கொள்ளுவது. அதனால சிவபெருமான பித்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பித்தன்னு ஏன் அவர் பித்தனா இருக்கிறாரா? உயிர்களையெல்லாம் தனக்குரியவனாக உரியவையாக செய்து கொள்ளுவதில் பித்து பிடித்திருக்கிறாராம். அதனால விதவிதமான அனுபவங்களை எல்லாம் கொடுத்து உயிர்களை பக்குவப்படுத்தி தனக்குரியவர்களாக ஆக்கி கொள்கின்றான் இறைவன். அதனால நாம அவனை வணங்கி கேட்கும்போது நிச்சயமா நமக்கும் அது நடக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். இவ்வளவு பெருசெல்லாம் நமக்கும் கிடைக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கும் கிடைக்கும், கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இல்லாட்டா இதெல்லாம் எதுக்கு இருக்கு, எதுக்கு நான் இதை படிக்கணும், நமக்கு அது முடியாதுன்னு எல்லா பெரியவங்களும் சொல்றாங்க. இப்ப சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைன்னா அதை சொல்ல மாட்டாங்க.
இதெல்லாம் உனக்கு கிடையாது, நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்ல மாட்டார். அப்படி சொல்லலை. எல்லாருக்கும் உரியது, அதனாலதான் சொல்லியிருக்கிறார். நீ எப்படி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இவற்றை வென்று ஸ்தித பிரஜனாக உறுதியான அறிவு உடையவனாக நீ ஆகலாம் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காருன்னா அது உனக்கும் சாத்தியம், உனக்கும் சாத்தியம், எனக்கும் சாத்தியம், எல்லாருக்கும் சாத்தியம் என்பதனால்தான் சொல்லியிருக்கிறார். அதனால சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். நாம் நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே கண்டிஷன். ஆனா நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் சாத்தியம், இதுல சந்தேகமே வேண்டாம். இந்த ஒரு நல்ல நோட்டோட இன்னைக்கு வகுப்பை சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போமா? மணி 8:33 ஆயிடுச்சு. ஜெய் ஸ்ரீ கீதாச்சாரிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய். நிறைவு பாடல்மா? யார் பாடுற? சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய் கி जय ஜெய்.